ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, கடுக்காயை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கடுக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இந்த கடுக்காயில் எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவித்த நன்மைகளை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. இந்த கடுக்காயை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ஆயின்மெண்ட் வாங்கி போடலாம், இல்லை வேறு ஏதாவது மருந்து வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோங்க. ஆனால் நீங்கள் அந்த டைமில் புண்ணோ காயமோ எப்படிப்பட்ட இதாக இருந்தாலுங்க, இந்த கடுக்காயை கொஞ்சோண்டு தரையில் இந்த மாதிரி சின்ன கல் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, தண்ணினா ரொம்ப இல்லை, லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு இதை எடுத்து நீங்கள் நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் வரோங்க. ஒரு ஜெல்லு மாதிரி, ஒரு க்ரீம், அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி வரோங்க. இந்த இதுல இருந்து வர்ற பேஸ்ட்டை நீங்கள் அந்த காயத்தில் 2 நாள் தடவி பாருங்களேன், பட்டு போல் காஞ்சிருங்க. அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. இது வெளிக்காயத்துக்கு மட்டும் இல்லைங்க, உள்காயத்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம மோஷன் போகாமல் நிறைய பேர் மலம் பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கும் இந்த கடுக்காய் என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான கடுக்காயை எடுத்து வச்சுக்கிட்டு அதை இதில் ஒரு கல்லோ இல்லை எதுலேயோ உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் வச்சு இப்படி இடித்து பாருங்க, நான் காமிக்கிறேன். இப்படி எடுத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு மேலே இருக்கிற தோல் தாங்க நம்மளுக்கு வேணும். இந்த விதையை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த விதையில விஷத்தன்மை இருக்குது. விஷத்தன்மைனா நீங்கள் பயந்துடாதீங்க. இந்த விதையை நீங்கள் எடுத்து தூர போட்டுருங்க, தேவையில்லை. அப்போ இது மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் உடைச்சி எடுத்தீங்கன்னா இந்த கேப் போல் வருங்க. அதை என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் அம்மியிலலாம் வச்சு அரைக்க முடியாது. ஸோ மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுட்ரு ஆக்கிட்டு இந்த பவுட்ரை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் இதில் வந்த பவுடரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் எத்தனை நாள் குடிக்கணுமோ, உங்களுக்கு மோஷன் பிரச்சனை எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இதை குடிக்கலாங்க. ஒன்றுமே பயப்பட வேண்டாம், எதுவுமே செய்யாதுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி இருக்கிறனால தான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். இந்த வாட்டரை நீங்கள் குடிச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு மலம் ஃப்ரீயாக போயிடுங்க. உங்களுக்கு எந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். அது இல்லாமல் சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் யூரியன் இன்ஃபெக்ஷன் ஆகுங்க, அரிப்பு ஏற்படும். அப்போ அந்த பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படும் போது இந்த பவுடரை நீங்கள் என்ன செய்யலாம், தண்ணியில் கொஞ்சோண்டு கலந்து வெது வெதுப்பான தண்ணியில் இந்த பவுடரை போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமேங்க நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 3 டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு இதன் மூலியமா என்ன பயனடைஞ்சிங்கன்றது என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.